எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சண்டே அதுவுமா காலையில ஒரு 5 மணிலேருந்து உட்கார்ந்து மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எஸ், பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட கடைசி மேட்ச் ஆன கடைசி டே அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ வழக்கம் போல ஆஸ்திரேலியா இந்தியாவை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 விக்கெட் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியா ஒரு அபார வெற்றி அடைந்தது மட்டும் இல்லாமல் சீரீஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா கைப்பற்றிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியா நியூசிலாந்து கிட்ட ஹோம் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு தான் வந்தாங்க. சரி, பிஜிடி போயிட்டு நல்லா பண்ணணும், நல்லா பண்ணாதான் WDC ஃபைனலுக்கு போக முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இருந்துச்சு. முதல் மேட்ச்ல ரோஹித் சர்மா இல்ல, பிகாஸ் அவருக்கு குழந்தை பிறந்ததுனால அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா போகல. அங்க வந்து நம்மளோட டீம் போனாங்க. பும்ராவோட தலைமையில வந்து அந்த பிஜிடி ஃபர்ஸ்ட் இந்தியா ஆரம்பிச்சாங்க அந்த சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். பெர்த்ல கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவோட கோட்டைன்னு சொல்லப்படுற பெர்த்ல 295 ரன் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு அபார வெற்றி பெற்றாங்க. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸும் சரி, பிளேயர்ஸும் சரி ஸ்டன் ஆயிட்டாங்க அப்படினே சொல்லலாம். எஸ், இதுக்கப்புறம் வந்து ஒரு டீம் எடுத்து வந்து திருப்பி இந்த சீரீஸை வின் பண்றது அப்படிங்கறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. பட் தட் இஸ் மைட்டி ஆஷிஸ் அப்படிங்கறத அகைன் ஒன் டைம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க பேட் கமின்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த அந்த அடிலைடு ஓவல் டெஸ்ட்ல கிட்டத்தட்ட 10 விக்கெட் வித்தியாசத்திலேயே ஆஸ்திரேலியா இந்தியாவை சும்மா நசுக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காவால நடந்த மேட்ச் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெயின் வந்ததுனால மேட்ச் டிரா ஆயிடுச்சு. பட் மோர் ஓவர் அந்த மேட்ச் நடந்துச்சுன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ண வேண்டிய மேட்ச் அது மழை வந்து இந்தியாவை காப்பாத்திருச்சு அப்படின்னே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் மெல்போர்ன்ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க 184 ரன் வித்தியாசத்துல. அது ஒரு செமையான வின்னு. அந்த வின்னிலே பயங்கரமான கான்பிடன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு ஆஸ்திரேலியாவுக்கு. ஏன்னா ஒரே ஒரு வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா WDC ஃபைனலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டாங்க. சிட்னி வந்து கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சிருப்பா, சிட்னி கிரவுண்ட் நல்லா வந்து டர்ன் ஆகும் அப்படி இப்படிலாம் நிறைய சொன்னாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 விக்கெட் வித்தியாசத்துல வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. எஸ், இந்த மேட்ச்ல பும்ரா இல்ல பவுலிங்ல அப்படிங்கறதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இட்ஸ் அண்ட் பட்ஸ் சொல்லிட்டு போனா என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம். ஏன்னா பும்ரா மட்டுமா இந்தியன் பவுலர், அதுக்கப்புறம் இருந்தவங்க ஏதாவது பண்ணிருக்கணும்ல. மோரோவர் இந்தியா ட்ரை பண்ணாங்க தான், பட் ரன் அவ்வளவா இல்ல. 160 சம்திங்லாம் ஆஸ்திரேலியா கிட்ட எப்படிங்க சேஸ் பண்ணாம நிப்பாட்ட முடியும். சோ ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இந்த சீரீஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி எல்லாத்தையுமே நம்ம பேசலாம். ஆஸ்திரேலியா இப்போ WDC ஃபைனல்ஸ்க்குள்ள கால் எடுத்து வச்சிட்டாங்க. ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. இவங்க போறாங்க. இது வந்து ஜூன்ல நடக்க போகுது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா WDC ஃபைனல்ஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஓகே, அண்ட் இந்த ஒரு பார்டர் கவாஸ்கர் டிராஃபி பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சூப்பரா இந்தியன் டீம் சைடு பண்ணது ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னே சொல்லலாம். 30+ விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 4 விக்கெட் ஆல் வந்து 2, 5 விக்கெட் ஆல் வந்து 3 வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எடுத்திருக்காரு. தனி ஆளா நின்னு விளையாண்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், கேம் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜஸ்பிரீத் பும்ரா காட்டினாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் மட்டும்தான் ஸ்டாண்ட் அவுட் பிளேயரா இந்தியன் டீம்ல இருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா பேட்டிங்ல ஒரு ஜெய்ஸ்வால், அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, KL ராகுல் ஒரு சில இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டீசெண்டா பண்ணாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா தான் இந்தியன் டீமோட ஒரு கீயா இருந்தாரு. கடைசி மேட்ச் அவர் இல்ல, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்தியா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நம்ம ஆராயறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆஸ்திரேலியா பத்தி பேசிட்டு வந்துடலாம். ஆஸ்திரேலியா என்னங்க, அவங்க கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை வின் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், இதுக்கு முன்னாடி 2011-12 காலகட்டத்துல தான் ஆஸ்திரேலியா BGT வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 4 BGT வந்து இந்தியா தான் வச்சிருந்தாங்க. எஸ், ஒரு டாமினண்டா வந்து இந்தியா வந்து பண்ணிருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி சும்மா நொறுக்கிட்டாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டிராஃபி வாங்கி கொடுத்திருக்காரு நம்மளோட கேப்டன் பேட் கமின்ஸ். அவர் இன்னும் என்னென்னலாம் சாதனைகள் கேப்டன்சில பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. இதை தாண்டி ஆஸ்திரேலியா பண்ண இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம், அவங்கள்ட்ட இருந்த தன்மைக்கே கரெக்டா வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ், அதே மாதிரி பேட் கமின்ஸ் நிறைய பிளேயர்ஸை நம்பினாரு ஆப்வியஸ்லி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கேப்டனா அவரும் பவுலிங் பேட்டிங் ரெண்டுலயுமே இன் ஃப்ரண்ட்ல நின்னு ஆடினாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா பவுலிங்ல அவர் தான் வந்து பும்ரா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா வந்து இருக்காரு. ஈவன் தோ ஆஸ்திரேலியன் சைடுல அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ஹாஸ்பர்ட் இழந்தாங்க, போலண்டுன்னு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்ணாங்க, வெப்ஸ்டர்னு ஒருத்தர் கூட்டு வந்தாங்க, கான்ஃபரன்ஸ்னு ஒருத்தர் கூட்டு வந்தாங்க. இது மாதிரி ரொம்ப நல்ல சேஞ்சஸ் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுமோ அந்த சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணாங்களே தவிர அனாவசியமான சேஞ்சஸ் வந்து பண்ணல. எஸ், ஆஸ்திரேலியானோட மைண்ட் செட் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அது காலங்காலமா வந்து நடந்துகிட்டு இருக்க விஷயம் தான். அதை இந்த வருஷம் நல்லா ப்ரூவ் பண்ணி சூப்பரான ஒரு வெற்றியை அடைஞ்சு BGT யோட ஒரு
இருக்க முடியாத ஒரு ரெக்கார்டை அழிச்சு நாங்க தான்டா அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாங்க அப்படியே சொல்ல முடியும். கமிங் டு இந்தியாவோட மிஸ்டேக்ஸ்ங்க. எஸ், நியூசிலாந்து சீரீஸ்ல ஒயிட் வாஷ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய ஒரு சீரீஸா தான் இந்த பிஜிடி இருந்துச்சு. சோ இந்த கேப்டன்சி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அண்ட் ரோஹித் சர்மா கேப்டனா கண்டிப்பா ஃபெயில் ஆயிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய கேப்டனா வேணா இருந்திருக்கட்டும், பட் இந்த சீரீஸ் அவருக்கு ஒரு போரான கேப்டன்சி மட்டும் தான் கிடைச்சிச்சு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இது ஒரு மறக்கக்கூடிய ஒரு சீரீஸா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ரிட்டையர்மெண்ட் கூட அனௌன்ஸ் பண்ணலாம், பட் அது நமக்கு தெரியல. இல்ல டீம்ல இருந்து டிராப் கூட பண்ணப்படலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்தியா வந்து இங்கிலாந்தோட ஒரு சீரீஸ் டெஸ்ட் இந்த வருஷம் இன்னும் ஒரு 4-5 மாசம் கழிச்சு தான் ஆட போறாங்க. அப்ப அவர் இருப்பாரான்னு கூட எனக்கு தெரியல. சோ கேப்டன்சி ரொம்ப போரா இருந்துச்சு. இன்கன்சிஸ்டன்டான பேட்டர்ஸ் இருந்தாங்க. எஸ், ஒரு விராட் கோலி பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கன்சிஸ்டன்டா விளையாடல. கேஎல் ராகுல் ஒரு 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாண்டாரு, அவராலே பெருசா விளையாட முடியல. ரிஷப் பண்ட் அங்கங்க நல்லா விளையாண்டாரு, அவராலையும் கன்சிஸ்டன்டா விளையாட முடியல. சோ இன்கன்சிஸ்டன்ட் பேட்டர்ஸ் இருந்ததும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தும் கை கொடுக்காம போயிருச்சு இந்தியன் டீமுக்கு. லைக் ஒரு ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி இது மாதிரி பிளேயர்ஸ். அது கொஞ்சம் பெரிய மிஸ்டேக்கா தான் நான் பாக்குறேன். அண்ட் பிரஷர் சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டதும் அந்த பிரஷர்ல இருந்து வெளியில வராம அந்த கேமே முடிச்சு விட்டுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. பவுலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் போறதா. எஸ், அது நான் சொல்லிதான் ஆகணும். பும்ராவை தவிர மேபி சிராஜ் இந்த லாஸ்ட் 2 மேட்ச் ரொம்ப ஓரளவுக்கு பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் கிருஷ்ணா அந்த மேட்ச் தான் வந்தாரு, அவர் டீசெண்டா பண்ணிட்டாரு. பட் மத்தபடி யாருமே கை கொடுக்கல. அது ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும் இல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும். சோ ஆப்வியஸ்லி அதுவும் ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அன்வான்டட் சேஞ்சஸ் வந்து பிளேயிங் லெவல்ல நடந்துகிட்டே இருந்துச்சுங்க. திடீர்னு ஒரு மேட்ச் கில்ல உட்கார வைக்கிறாங்க, அஸ்வினை திடீர்னு ஆட விட்டாங்க, அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் வாஷி ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்டாரு, அதுக்கு அடுத்த மேட்ச் உட்கார வச்சாங்க. ஜடேஜா ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச்ல இல்ல திடீர்னு உள்ள வந்தாரு. அண்ட் சம்பந்தம் இல்லாத சேஞ்சஸ் அது வந்து என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஹர்ஷித் ராணாலாம் விளையாண்டாரு இந்த சீரீஸ்ல, அவரை கண்டினியூ கூட பண்ணல. அண்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இல்லாம போனது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா இந்த பிளேயிங் லெவல், அதுக்கப்புறம் இந்த ஸ்குவாட் செலக்ட் பண்றது, இதுல எல்லாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கண்ணு வச்சு பார்க்கணும். யார் இருக்கா நம்மளோட இந்த ஸ்டார் ஸ்டாக், இதை தாண்டி வேற யார் டொமஸ்டிக்ல நல்லா பண்றா, யாரை எடுத்துட்டு வரலாம், பும்ரா இல்லனா என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் அவங்க அதுல கண்ணு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா வந்து ஒரு எப்படி சொல்றது, நான் வந்து இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். லைக் வந்து நம்ம வந்து பயங்கரமா வந்து செட்டிஸ்வர் புஜாராவையும் அஜிங்கியா ரஹானேயும் மிஸ் பண்ணோம் அப்படின்னா அது உண்மைதான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னொரு செட்டிஸ்வர் புஜாரா, அஜிங்கியா ரஹானே உருவாக்க மறந்துட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்துங்க சில மேட்சஸ் கட்டையை போட்டு நின்றுவாங்க. இந்த பிஜிடி மேட்ச் சீரீஸ்ல அவங்கள மாதிரி பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள மாதிரி பிளேயர்ஸ் இல்ல, அவங்களே இல்லாதது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்தியா நிறைய பண்ணணும், அவங்களோட இதுல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நல்லா தெரியுது. எஸ், கண்டிப்பா ஜெயிக்கிறப்போ நம்ம எந்த அளவுக்கு நல்லா அவங்கள பத்தி பேசுறோம், அவங்களோட லைக் பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறோமோ, தோக்குறப்பையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுதான் ஆகணும். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நிறைய நல்ல டெபியூட்டன்ஸ் இதுல பார்த்தோம். லைக் ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி, அவர் நல்லா பண்ணாரு. கான்ஸ்டன்ஸ், அவர்கிட்ட திறமை இருக்கு, வாயை குறைச்சிட்டு கொஞ்சம் பண்ணாரு, நல்லா இருக்கும். மெக்ஸ்வீனி அவரும் டீசெண்டா ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வெப்ஸ்டர் அப்படிங்கிற அந்த பிளேயர் தாங்க. லாஸ்ட் மேட்ச்ல தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா அந்த 2 இன்னிங்ஸ் எப்படி அவர் யூஸ் பண்ணணும்னு நல்லா யூஸ் பண்ணாரு. பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், 2வது இன்னிங்ஸ் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. ரொம்ப நல்லா ஃபீல்டிங் பண்ணாரு, பவுலிங்கும் டீசெண்டா பண்ணாரு. 31 வயசாகுது, டொமஸ்டிக்ல அவ்வளவு ரன்ஸ் அடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆப்வியஸ்லி அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நல்ல ஃபைண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு நல்ல கம்போசிங் இருக்கு, ரொம்ப காமா இருக்காரு, நல்ல ஷாட்ஸ் ஆடுறாரு குறிப்பா. அது வந்து உண்மையுமே சூப்பரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் அவுட் டெபியூட்டா எனக்கு சொல்லுவேன். எஸ், அவர் செஞ்சுரி எல்லாம் அடிக்கல, பட் அவரோட பிளே பாக்குறப்போ சன் பிளேயர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஓகே, அண்ட் இதை தாண்டி ஒரு சில கான்ட்ரோவர்சியான விஷயங்களும் நடந்துச்சு. அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் அதுல ஒண்ணு சொல்லலாம். அதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் வந்து அந்த இதுல சொன்னாரு, புஜாரா வந்து நான் கேட்டேன் ஆனா வந்து கொடுக்கல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நம்மளோட சுனில் கவாஸ்கர் வந்து ஸ்டூபிட் அப்படின்னு திட்டுனது ஒரு கான்ட்ரோவர்சி ஆனிச்சு. அண்ட்
அண்ட் நம்ம கான்ஸ்டன்ஸுக்கும் இந்தியன் பிளேயர்ஸுக்கும் நடந்த நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துச்சு. இதை தாண்டி வந்து இப்ப கடைசியா நம்மளோட ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அந்த இந்த பேப்பர் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நேத்து ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். எஸ், கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்துக்கு மேல நடந்த இந்த பிஜிடி முடிவுக்கு வந்துருச்சு. எஸ், இந்தியா கொஞ்சம் போரான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் நம்ம இந்த நேரத்தில் கண்டிப்பா இந்தியா சைடு தான் நின்று ஆகணும். கண்டிப்பா அவங்க ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் மூமெண்ட் என்ன அப்படின்னா, அந்த கடைசி டெஸ்ட் பும்ரா இல்லாததுனால விராட் கோலி கேப்டன்சி பண்ணது அந்த அக்ரெசிவ் மோட் கேப்டன்சி நம்ம பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி மாதிரி ஒரு ஆளு திருப்பி கேப்டனா மட்டும்தான் இந்தியன் டீம் டெஸ்ட்ல வந்து ரொம்ப லைக் சாலிடா அவங்க வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா ரொம்ப வருஷம் விராட் கோலி அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. இப்ப அது எங்கேயோ மிஸ் ஆயிட்டு இருக்கோங்கிற மாதிரி தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்கும் போது வருங்காலகட்டங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம நிறைய பிளான் பண்றோம். குறிப்பா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்காக பல வீடியோஸ் பிளான் பண்றோம். சோ அது எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட கருத்து பிஜிடி தோத்ததை பத்தியும் WTC ஃபைனல்ல கால் எடுத்து வைக்காததை பத்தியும் அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். ஆனந்தன் பா ஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.